la! Your dream vacation to Bali starts from rupees 22,999 only with GT Holidays. Family outing, airport எப்பவுமே நமக்கு fast track தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். விமென்க்கு வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்கள ஒரு மனைவியா, ஒரு தாயா, ஒரு மருமகளா, இல்ல அவங்க ஒர்க் பண்ற இடத்துல ஒரு எம்ப்ளாயியா அவங்கள பாத்துக்கிறது தான் வந்து நிறைய இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னா, நாசாரா அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர், எங்க அப்பா வந்து எனக்கு காலேஜ் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் அவர் காலேஜ்ல படிக்கும்போது வாங்கின ஒரு புக்கை எனக்கு கிஃப்ட் கொடுக்குறாரு. அந்த புக்கை நான் படிக்கிறேன். நான் ஒவ்வொரு தடவை படிக்கும் போதும் கடைசியில என் கண்ணு கலங்கும். நான் ஆடியோ புக்ல ஹாரி பாட்டர் கேட்குறேன். அப்போ பொன்னியின் செல்வன் என்னால் கேட்க முடியுமா அப்படின்னு நான் தேடும்போது எனக்கு கிடைக்கல. ரொம்ப மியூசிக், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அது ரொம்ப போட்டு அது ஒரு மாதிரி ட்ராமா மாதிரி ஆகி அதுவும் எனக்கு ஏத்துக்கிற மாதிரி இல்லை. நமக்கு கதை சொல்ல வருது, நமக்கு உச்சரிப்பு வருது, மற்றதெல்லாம் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மைக்கை வந்து வாங்கி, நீங்க இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணும்போது நீங்க அந்த பெருசா ப்ரொமோஷன் தேடலையோ, இருக்கிறதே போதும் அப்படின்ற மாதிரி இருந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். எதனால மேம் வந்து இப்போ எப்படி ப்ரமோட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? மாசத்துக்கு ஒரு ₹1,00,000 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த ₹1,00,000 நான் ஒரு ₹20,000 எடுத்து அதை ப்ரமோஷனுக்கு பண்ணி கொடுக்கலாம். ஆனா எனக்கே எதுவுமே வரல அப்படிங்கும்போது நான் ப்ரமோஷனுக்கு எப்படி நான் மணி வைஸ் இன்வெஸ்ட் பண்ணுவேன்? ஏதோ ஒரு கிளாமரஸா ஒரு விஷயத்தை காமிக்கிறதுக்காக நம்ம ஃபீமேல் யூஸ் பண்றோம் இல்லையா, அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இது கோழி வந்துச்சா முட்டை வந்துச்சான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அது மாதிரி ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் வந்து பாட்காஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணி எவ்வளவு இயர்ஸ் ஆச்சு மேம்? 5 இயர்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு. ஓகே. ஸோ 5 இயர்ஸ்ல நம்ம பாட்காஸ்ட் தான் பண்ணணும், இதனால வந்து மக்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல வந்து கனெக்ட் ஆக முடியும்னு எப்போ நீங்க நினைச்சீங்க? 6 வருஷம் இருக்கும். ஓகே. அப்போ வந்து நான் ஸ்திரீடம் அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டியை ரன் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. அந்த ஸ்திரீடம்ல நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா, இப்போ நம்ம கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், விமென்க்கு வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்கள ஒரு மனைவியா, ஒரு தாயா, ஒரு மருமகளா, இல்ல அவங்க ஒர்க் பண்ற இடத்துல ஒரு எம்ப்ளாயியா அவங்கள பாத்துக்கிறது தான் வந்து நிறைய இருக்கு. நமக்காக எனக்கு பிடிக்கும் அப்படின்னு பண்றது வந்து இல்லாமலே போயிடுது பல பேருக்கு. அதே மாதிரி ஏதோ ஒரு தருணத்துல வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து விமென் மறந்துடுறாங்களோ அப்படிங்கிறது எனக்கு ஒரு பாயிண்டா இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் விமென் அவங்கள வந்து எவ்ரி வீக்கெண்ட் ஆர் எவ்ரி வீக் ஏதோ ஒரு டைம்ல மீட் பண்ணி ஒரு புக்கை பத்தியோ ஒரு மூவி பத்தியோ, வீட்டு பிரச்சனை, ஆஃபீஸ் பிரச்சனை, வம்பு தும்பு எதுவுமே இல்லாம உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பேசுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மா வந்து, இது கொரோனாக்கு முன்னாடி ஸ்திரீடம் அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டியை நான் ரன் பண்ணிட்டு இருந்தேன். அந்த பாயிண்ட்ல வந்து நான் சின்ன வயசுல இருந்து நிறைய புக்கு படிச்சு வளர்ந்த பொண்ணு. அதுல லாசாரா அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர், அவரோட கதைகளை வந்து நான் காலேஜ் படிக்கும் போதுலேருந்தே படிச்சுட்டு வரேன். எங்க அப்பா வந்து எனக்கு காலேஜ் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் அவர் காலேஜில் படிக்கும்போது வாங்கின ஒரு புக்கை எனக்கு கிஃப்ட் கொடுக்குறாரு. அந்த புக்கை நான் படிக்கிறேன். அந்த புக்கோட பேர் வந்து பச்சை கனவு. அதுல வந்து ஒரு 10 சிறுகதைகள் இருக்கும். அதுல பார்க்கடல் அப்படிங்கிற ஒரு சிறுகதை இருந்தது. அந்த கதை நான் அதுக்கப்புறம் எவ்வளவு தடவை படிச்சிருப்பேன்னு கணக்கே கிடையாது. ஆனா ஒவ்வொரு தடவை படிக்கும் போதும் கடைசியில என் கண்ணு கலங்கும். நான் இந்த ஸ்திரீடம்ல வந்து லாசாரா படிச்சிருக்கீங்களா அப்படின்னு, யார் லாசாரா அப்படிங்கிற மாதிரியே எல்லாரும் ரியாக்ஷன் கொடுத்தாங்க. இவ்வளோ பெரிய ஒரு எழுத்தாளரை, இவ்வளோ நல்ல எழுத்தாளரை நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியலேங்கிற ஒரு வருத்தத்துல நான் என்ன பண்ணேன், சரி ஒரு நாள் வாங்க, நான் ஒரு கதையை உங்களுக்குலாம் படிக்கிறேன், நீங்க அந்த கதையை கேளுங்க, அதுக்கப்புறம் நம்ம லாசாராவை பத்தி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த மீட்டிங்ல வந்து இந்த பார்க்கடலை வந்து நான் படிக்கிறேன். அது சிறுகதை அப்படின்னா ஒரு 30 நிமிஷம் வச்சுக்கோங்களேன். அது 30 நிமிஷம் நான் வந்து படிக்கிறேன் கண்டினியூஸா. எப்பவும் போல அந்த கடைசியில வந்து எனக்கு கண்ணு கலங்குது, கண்ணில் அப்படியே தண்ணி நிக்குது வெளில வராம. ஆனா அது வழியாவே அப்படியே படிக்கிறேன். நான் அந்த அரை கண்ணு தான் தெரியுது, ஆனா நான் படிக்கிறேன். அப்போ சுத்தி இருக்கிற எல்லாரும் அழற சத்தம் எனக்கு கேட்குது. எல்லாரும் அழறாங்க, கர்ச்சீஃப் கண்ணுக்கு போகுது, இதெல்லாம் எனக்கு சைட்ல இருந்து தெரியுது, காதுல விழுது. அந்த கதையை படிச்சு முடிச்சுட்டா ஒரு பயங்கரமான ஒரு அந்த மீனிங்ஃபுல் சைலன்ஸ்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு அமைதி அங்க கொஞ்ச நேரம் இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாம் அழுது முடிச்சு கொஞ்சம் அடங்கின அப்புறமா அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம், அந்த கதையை கேட்கும்போது கிடைச்ச அனுபவத்தை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. அந்த பாயிண்ட்ல எனக்கு தோணுச்சு, நம்மளோட குரல் மூலமா
நம்ம பல விஷயங்களை கடத்த முடியுது. நம்ம குரல் மூலமா மட்டுமே நம்மளால வந்து சில விஷயங்களை சொல்ல முடியுது. அது வந்து ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகுது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து அந்த தருணத்துல தோணுச்சு. அப்படி பிறந்தது தான் என்னோட பாட்காஸ்ட் கதை ஓசை. கதை ஓசையில நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, இந்த மாதிரி பல எழுத்தாளர்களோட காப்புரிமை இல்லாத எழுத்துக்களை இந்த மாதிரி ஒலி வடிவத்துல நான் வந்து வழங்க ஆரம்பிச்சேன். அதுதான் வந்து என்னோட ஒரு முதல் ஜேர்னின்னு சொல்லலாம். கண்டிப்பா மேம். அண்ட் வந்து இந்த ஒரு விஷயம் இருக்கு, நம்ம இந்த முட்டாள் கூட்டத்துக்கு வந்து அறிவாளிங்களை பார்த்தா ஒரு பயம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம சொல்லும் பொழுதோ இல்ல உண்மையிலே நடந்த விஷயத்த பத்தி பேசும்பொழுது கண்டிப்பா பின்னாடி இருந்து வந்துட்டாப்பா மைக்கு தூக்கிக்கிட்டு வந்துட்டாங்க வீடியோ போடுறதுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? தேங்க்ஃபுல்லி எனக்கு அந்த மாதிரி நடக்கல. அது ஏன் அப்படின்னா, நான் வந்து ஆடியோ மீடியம்ல இருக்கிறதுனாலயா என்னன்னு எனக்கு தெரியல. நான் வந்து பெருசா என்னோட ஃபேஸ் வந்து கதை சொல்லும் போது என் ஃபேஸ் வெளில வந்தது கிடையாது. இந்த மாதிரி இன்டர்வியூஸ்ல வந்திருக்கு. நியூஸ் பேப்பர்ல ஒரு போட்டோ வந்திருக்கலாம், இல்ல சில யூடியூப் சேனல்ஸ்ல இன்டர்வியூ வந்திருக்கலாம். ஆனா நான் சொல்ற கதைகள் எங்க இருக்கோ அங்க என் ஃபேஸ் கிடையாது, என் குரல் மட்டும்தான் இருக்கு. அதனால நான் இந்த மாதிரி ரொம்ப நெகட்டிவ் கமெண்ட்ஸை வந்து நான் ஃபேஸ் பண்ணல, தேங்க்ஃபுல்லி, டச் வுட். அதனால இந்த கொஸ்டினுக்கு எனக்கு எப்படி ஆன்சர் பண்றதுன்னு தெரியல. அண்ட் வந்து எதனால நீங்க ஆடியோ மட்டும் சூஸ் பண்ணீங்க, ஏன் வீடியோ சூஸ் பண்ணல? வீடியோ பாட்காஸ்டா பண்ணணும்னு ஏன் நீங்க நினைக்கல? ஆடியோங்கிறது ஒரு ரொம்ப ஒரு பவர்ஃபுல் மீடியம்னு நான் நினைக்கிறேன். நம்ம நம்ம வீடியோவில் முன்னாடி இப்போ நானே வீடியோ முன்னாடி உட்காந்து பேசுகிறேன்னா, வீட்டில் வந்து இந்த புடவை கட்டிக்கணும், இந்த நகை போட்டுக்கணும், இந்த மேக்கப் போட்டுக்கணுங்கிற எண்ணம் வந்து மனசில் ஓடிட்டே இருக்கும். ஆள் பாதி ஆடை பாதி அப்படிங்கிறது வந்து வீடியோவில் வந்து ரொம்பவே கிளியராக எஸ்டாப்ளிஷ் ஆகிடுது. ஆனால் ஆடியோவில் வந்து நான் என்ன ட்ரெஸ்ஸு போட்டுட்ருக்கேன், எங்கே உட்காந்து படிக்கிறேன், என்ன ரெக்கார்ட் பண்ணுறேன், அதெல்லாம் தாண்டி வெறும் என் குரல் மட்டும்தான் கேட்குறாங்க. கண்டிப்பாக. அப்போது அட்டென்ஷனும் ஜாஸ்தி கொடுக்கணும். ஆக்சுவலி நான் என்ன பேசுகிறேங்கிறத மட்டும்தான் கேட்கணும். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது எனக்கு. வீடியோ முன்னாடி உட்காரது, முதல்ல ரெடி ஆகணும், அதுக்கப்புறம் வீடியோ எடிட் பண்ணணும், ஆடியோவும் எடிட் பண்ணணும், ஆனால் வீடியோ எடிட்டிங் இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு மேலே போகணும். அதெல்லாம் வந்து எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. ஆனால் ஆடியோங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஏன் அப்பீலிங்காக இருந்துச்சுன்னா, நான் முதல்ல ஒரு லிசனர். நான் வந்து நிறைய ஆடியோ புக் இப்போ வரைக்கும் நான் ஒரு 7 வருஷமா ஆடியோ புக்ஸ் கேட்டுட்ருக்கேன். ஒரு மாதத்துக்கு 2 இல்லைன்னா 3 ஆடியோ புக் கேட்டு முடிப்பேன் நான். அந்த அளவுக்கு நான் வந்து ஒரு தீவிரமான ஒரு ரசிகை இந்த ஆடியோ மீடியமுக்கு. நமக்கு எதுக்கு ரசிகையாக நம்ம இருக்கோமோ அதில் தான் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக பயணிக்கணும்னு நினைப்போம்ல. அதனால தான் வந்து நான் ஆடியோலேயே நிறுத்திட்டேன். கண்டிப்பா மேம். அண்ட் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே எல்லா இடத்துலையுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ டிஜிட்டல் கண்டென்ட் அப்படின்னு சொல்லும்பொழுது கண்டிப்பா நம்மளுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். பட் இப்போதைய காலத்துல பாத்தீங்கன்னா வந்து சும்மா ஒரு ரீல்ஸ் பண்ணா ட்ரெண்ட்ல போயிடுறாங்க. ரீல்ஸ் பண்றதுனால வந்து அவங்க தான் நம்ம கண்டென்ட் கிரியேட்டர்னே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆக்சுவல் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு உள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன நீங்க நினைக்கிறீங்க மேம்? நான் கண்டென்ட் கிரியேட்டருங்கிறத விடுங்களேன், இன்னைக்கு நான் இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் போட்டாலே நான் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் தான். எஸ், ஆப்வியஸ்லி. பிகாஸ் ஐ எம் கிரியேட்டிங் சம் ஃபார்ம் ஆஃப் கண்டென்ட். அது வந்து ஒரு ஃபோட்டோவா இருக்கலாம். எனக்கு இன்ஸ்டாகிராமில் 100 ஃபாலோவர் இருந்தாலும் நான் ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறேன்னா நான் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் தான். எனக்கு லட்சக்கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருந்தால் தான் நான் கண்டென்ட் கிரியேட்டருங்கிற அவசியம் இல்லை. நான் ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் வந்து பாட்காஸ்டிங் பற்றி பேசுகிறேன். அங்கே போய் பசங்களுக்கு கிளாஸ் நடத்தும் போது நான் சொல்கிற விஷயம் இதுதான். நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போட்டாலும், ஒரே ஒரு ட்வீட் போட்டாலும், ஒரே ஒரு நிமிஷம் யோசிங்க, இதை போடுறதுனால என்ன நடக்கும், இதை நான் ஏன் போடுறேன் அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு போட்டிங்கன்னா ஐ திங்க் உலகமே இன்னும் கொஞ்சம் ஒரு கைண்டான பிளேஸாக மாறும்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஃபோட்டோ போடுறோம், நான் ஃபோட்டோ போடுறதோட பர்பஸ் எனக்கு 100 லைக்ஸ் வரணுங்கிறது தானா? எனக்கு லைக்ஸ்க்காக தான் நான் போடுறேன்னா? லைக்ஸ்க்காக நான் என்ன வேணா போடுவேனா? அதனால என்னால் ஏதோ ஒரு நல்லதை கொண்டு வர முடியலனாலும் கெட்டது பண்ணாமல் இருக்கேனா அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் யோசிச்சாலே வந்து ஐ திங்க் அது எல்லாருக்குமே வந்து அது ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் மாதிரி the world will become a better place. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் எவ்வளோ நாள் இந்த உலகத்தில் இருப்பேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் கிரியேட் பண்ண கான்டென்ட் வந்து எங்கேயோ க்ளவுடுன்னு சொல்கிற மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல பர்மனெண்ட்டாக இருக்க போகுது. ஏன் காலத்துக்கு அப்புறமும் யாரோ அந்த கண்டென்ட்டை கன்சியூம் பண்ண போகிறாங்க. எவ்வளோ பேர் பண்ணுறாங்கங்கிறத விட்டுருங்களேன், ஒருத்தர் பண்ணாலும் அதுக்கு நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும்ல. சரியான விதத்தில் நம்ம அதை பண்ணுறோங்கிற ஒரு பொறுப்பு நமக்கு இல்லாமல் நம்ம எப்படி கண்டென்ட் கிரியேட்டராக இருக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா மேம். அண்ட் வந்து மற்றவங்களோட ஒரு வழியை வந்து வெளியில சொல்லணும், இல்லை மற்றவங்க பார்த்த ஒரு விஷயத்த வந்து நான் வந்து வெளியில சொல்லணும் அப்படின்னும் போது பர்சனலி நம்மளுக்கு ஏதாவது நடந்திருந்தா மேபி நம்ம அதை
உடனே நம்ம அதை எடுத்து சொல்லணும் அப்படின்னு நினைப்போம்ல. ஸோ உங்களுக்கு பர்சனலி என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்து எதனால நீங்க வந்து பாட்காஸ்ட் தான் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணீங்க மேம்? நான் முதல்ல கேட்க ஆரம்பிச்சேன். பாட்காஸ்ட் கேட்கல, நான் ஆடியோ புக்ஸ் கேட்க ஆரம்பிச்சேன். ஆடியோ புக்ஸ் கேட்கும்போது எனக்கு இங்கிலீஷ்ல நிறைய கேட்கும்போது எனக்கு தமிழ்ல நான் வந்து தேட ஆரம்பிச்சேன். எனக்கு தமிழ்ல கேட்கணும் அப்படிங்கிற ஆசை. ஏன்னா நான் வளரும் போது இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுமே படிப்பேன். ஸோ எனக்கு தமிழ் நம்ம பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம் இதெல்லாம் படிக்காம வந்து ஒரு 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 கம்ப்ளீஷனே கிடையாதுல்ல. அப்போ நான் ஆடியோ புக்ல ஹாரி பாட்டர் கேட்குறேன், அப்போ பொன்னியின் செல்வன் என்னால் கேட்க முடியுமா அப்படின்னு நான் தேடும் போது எனக்கு கிடைக்கல. ஒன்று ழ திருத்தமா விழாது. தமிழோட அழகே நம்ம ழன்னு சொல்றோம், ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு ழ வர மாட்டேங்குது. அதனால அவங்க வந்து சோழர்கள் அப்படின்லாம் சொல்லும்போது எனக்கு அதை கேட்க எனக்கு அவ்வளோ ஒரு இதுவா இல்லை. இல்லைன்னா வந்து ரொம்ப மியூசிக் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அது ரொம்ப போட்டு அது ஒரு மாதிரி ட்ராமா மாதிரி ஆகி அதுவும் எனக்கு ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அப்போதான் வந்து சரி நம்மளே ஆரம்பிக்கலாம், நமக்கு கதை சொல்ல வருது, நமக்கு உச்சரிப்பு வருது, மற்றதெல்லாம் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மைக்கை வந்து வாங்கி நானே எடிட்டிங் கற்றுக்கிட்டு, நானே எங்கே என்ன போஸ்ட் பண்ணணும், எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு 6 வருஷம் முன்னாடி நானே எல்லாத்தையும் தேடி தேடி கற்றுக்கிட்டு இப்படி தான் என்னோட ஜேர்னி ஆரம்பிச்சுது. நீங்களா உருவாக்குன ஒரு விஷயம் தான் இது கண்டிப்பா. அண்ட் ஃபிக்ஷன் ரொம்ப பிடிக்கும் நீங்க சொன்னதுனால இந்த கேள்வி மேம். ஃபிக்ஷன் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க சொல்ற கதைகள் எல்லாமே நீங்களா உருவாக்குனதா இல்ல மக்களுக்கு ஆல்ரெடி நடந்த ஒரு விஷயத்தை நீங்க வெளியில சொல்றீங்களா? இப்போ நான் ஒரு 5-6 பாட்காஸ்ட் பண்றேன். ஒண்ணு வந்து கதை ஓசை அப்படிங்கிறது. கதை ஓசைங்கிறது வந்து ஆல்ரெடி எழுத்தாளர்கள் எழுதி வச்ச கதைகளை நான் என்னோட குரல் வடிவத்துல அதை வந்து பிரசன்ட் பண்றேன். அதுதான் வந்து கதை ஓசை. இன்னொன்று வந்து சிட்டுக்குருவி அப்படின்னு ஒரு பாட்காஸ்ட் பண்ணுறேன். அது வந்து குழந்தைங்களுக்கான ஒரு தமிழ் பாட்காஸ்ட். அது நான் சிட்டுக்குருவின்னு ஏன் பேர் வச்சேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது அது சிட்டுக்குருவின்னு கேட்க நல்லா இருக்கு அப்படி தானே. அதுக்கு 2 காரணம் இருக்கு. ஒன்று வந்து இன்னைக்கு நம்மளோட ஒரு அர்பன் சினாரியோவில் சிட்டுக்குருவி காணாமலே போயிடுச்சு. நம்ம இப்படி வெளில போய் பார்த்தோம்னா முன்னாடிலாம் நிறைய அங்கங்க சிட்டுக்குருவி கண்ணில் படும். இப்போ சிட்டுக்குருவி காணாமலே போயிடுச்சு. அது மாதிரி தான் தமிழ்னு நான் நினைக்கிறேன். சின்ன குழந்தைங்க மத்தியில தமிழ் பேசினாலே வந்து அது ஒரு கெத்து இல்லை. அப்படியே இருந்தாலும் தமிழை செகண்ட் லாங்குவேஜா சூஸ் பண்றது வந்து குறைஞ்சு போய் கண்டிப்பா தமிழ் படிக்கணும் செம்மொழின்னு அவங்க கொண்டு வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அப்படியே அவங்க தமிழ் படிச்சாலும் அவங்களுக்கு உச்சரிப்பு எப்படி பண்ணணுங்கிறது தெரியல, தமிழ் வார்த்தைகளை எங்க உபயோகிக்கணும்னு தெரியல. இதெல்லாம் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியால ஆரம்பிச்சது தான் சிட்டுக்குருவி பாட்காஸ்ட். அதுல வந்து சின்ன சின்ன கதைகள், அதுல வந்து மாரல் ஆஃப் த ஸ்டோரிலாம் கிடையாது. ஒரு கதை சொல்லுவேன், அந்த கதையோட முடிவுல ஒரு கேள்வி கேட்பேன். ஏன்னா ஐ திங்க் ஒரு மாரலை சொல்றதோட ஒரு கேள்விங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்னு நான் நினைக்கிறேன் குழந்தைங்க கிட்ட. இல்ல அவங்கள ஒரு கேள்வி கேட்க சொல்வேன். இப்படிதான் வந்து எல்லா கதையும் முடியும். இல்ல ஒரு சின்ன விடுகதையோ தமிழ்ல எல்லாமே அந்த ஒரு புதிரும் இதை வந்து அந்த பாட்காஸ்ட்ல நான் சிட்டுக்குருவி பாட்காஸ்ட்ல பண்றேன். 3வது பாட்காஸ்ட் வந்து உள்ளத்தில் நல்ல உள்ளம் அப்படின்னு இப்போ ஒரு 2 மாசமா அது பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நம்ம இன்டர்நெட்ல வந்து சோஷியல் மீடியால போனீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு ஏதாவது ஒருத்தரை சப்போர்ட் பண்ணுவோம் இல்லை அவரை திட்டுவோம். இந்த மாதிரி பிரிஞ்சுதான் இருக்கு. எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பிரிவு இருக்கு. நெகட்டிவ் கான்டென்ட் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். அப்படியே பாசிட்டிவ் கண்டென்ட்னாலும் அது எய்தர் ஒரு காமெடிங்கிற பேர்ல சில பேர் ரொம்ப கிரிஞ்சா இருக்கிற மாதிரி பண்றாங்க, இல்லைன்னா வந்து மோட்டிவேட் பண்றது தான் பாசிட்டிவ் கண்டென்ட் அப்படின்னு நினைச்சு காலையில 5 மணிக்கு ஏன் எழுந்துக்கணும், நீ வாழ்க்கையில முன்னேறதுக்கு 4 வழி என்ன, பணக்காரனாகிறதுக்கு 5 வழி என்ன, இதுதான் பாசிட்டிவ் கான்டென்ட்னு நம்ம கண்ணில் நிறைய படுது. ஆனா நம்ம சக மனிதர்கள் மேல நமக்கு இருக்கிற நம்பிக்கை குறைஞ்சிட்டே வருதோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இந்த சோஷியல் மீடியானால சக மனிதர்களோட பேசுறதே வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம போன்லயே இருக்கோம் எப்பவுமே. அப்போ இதை வந்து நம்ம எப்படி பிரேக் பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது கிடைச்ச ஐடியா தான் உள்ளத்தில் நல்ல உள்ளம் அப்படிங்கிறது. இதுல என்னன்னா நம்ம வாழ்க்கையில நீங்களே வந்து உங்க லைஃப்ல ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். ஒரு பர்ஸை எங்கேயாவது தொலைச்சிருப்பீங்க, இல்ல பாஸ்போர்ட் எங்கேயாவது விட்டுருப்பீங்க, யாரோ ஒருத்தங்க தேடி எடுத்துட்டு கொண்டு வந்து அதை உங்க கையில கொடுத்துருப்பாங்க, இல்ல உங்க கையில பணம் இருந்திருக்காது ஏதோ ஒரு முக்கியமான தருணத்துல. நான் சொல்றது முன்னாடி கூகுள் பே எல்லாம் இல்லாத காலத்துல பணம் இல்லை, ஆனா யாரோ ஒருத்தவங்க அந்த டைம்ல ஹெல்ப் பண்ணுவாங்க. பசிக்கும், சாப்பாடு கிடைக்கும். இந்த மாதிரி நம்மளை சுத்தி இருக்கிற மனுஷங்களுக்குள்ள நல்லத்தனம்னு இருக்குல்ல, அந்த கைண்ட்னஸ், அது எல்லாருக்கும் ஏதோ ஒரு கதை இருக்கும். அவங்களே அந்த கதையை வந்து சொல்ல வைக்கிறது தான் இந்த உள்ளத்தில் நல்ல உள்ளம். ஸோ லிஸ்னர்ஸ், கேட்குற லிஸ்னர்ஸ், உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துருந்துச்சுன்னா எங்களுக்கு ஒரு ஆடியோ நோட் அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆடியோ நோட்டையே வந்து பாட்காஸ்ட் எபிசோடா போடுவோம். இதுதான் வந்து அந்த உள்ளத்தில் நல்ல உள்ளம்ங்கிற சீட். அண்ட் வந்து இதுக்காக நீங்க எடுத்துக்கிற ஹோம்ஒர்க் பத்தி சொல்லுங்க மேம். என்ன மாதிரியான ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணுவீங்க பிஹைண்ட்ல?
ஒன்னொன்னுத்துக்கு ஒரு மாதிரி ஹோம்ஒர்க் தேவைப்படும். பர்சனல் ஃபினான்ஸுங்கிறது ஆப்வியஸ்லி அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்ல. இன்னைக்கு நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தி பேசுறேன் அவர்கிட்ட. அவர் ஒரு பட்டு அப்படின்ற ஒரு ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட் இருக்காரு, அவர்கிட்ட நான் கேள்வி கேட்பேன். அப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தி பேசுறோம்னா எனக்கு ஏதாவது தெரியணும்ல, அதை பத்தி கொஞ்சம் படிச்சு வச்சுக்கிறது. அந்த மாதிரி வந்து அந்த பாட்காஸ்ட்டுக்கு, கைண்ட்னஸ் பாட்காஸ்ட்டுக்கு வந்து என்ன ஹோம்ஒர்க்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா என்னன்னா, இப்போ இதுலயே நம்ம தமிழையும் எப்படி உள்ள கொண்டு வர முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது ஒவ்வொரு எபிசோடோட எண்ட்லயும் ஒரு திருக்குறளையோ ஒரு தமிழ் செய்யுளையோ சொல்றோம். அந்த அந்த திருக்குறளுக்கான ரிசர்ச், இந்த கதைக்கு எந்த திருக்குறள் சரியா அமையும் அப்படிங்கிற ஹோம்ஒர்க் பண்றோம். கதை ஓசை ஆடியோ புக் பாட்காஸ்ட்டுக்கு நிறைய ஹோம்ஒர்க் பண்ணோம். ஏன்னா ஒரு ஃபுல் புக்கை வந்து நான் என் குரல் மூலமா கடத்தும் போது அதுல என்னென்ன மாதிரி கதாபாத்திரங்கள் வருது, ஒரு கதாபாத்திரத்துக்கும் நான் குரலை மாத்துவேன். என்ன மாதிரி குரல் மாத்தணும், எதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கணும், எனக்கு ஏதாவது ஒரு இடம் வந்து கரெக்டா படிக்கும்போது அந்த மாடுலேஷன் எனக்கு கொடுக்கணும்னா அதை நோட் பண்ணிக்கிறது. ஸோ அதுக்கு ஹோம்ஒர்க் வந்து ரொம்பவே ஜாஸ்தி. ஆமா, கண்டிப்பா மேம். அண்ட் வந்து ப்ரொமோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப நமக்கு முக்கியமான ஒரு விஷயமும் கூட. அண்ட் வந்து சின்னதா ஏதோ ஒரு விஷயம் பண்ணாலே அதுக்கு ப்ரொமோட் பண்றதுக்கு 1000 விஷயங்கள் சோஷியல் மீடியால பண்ணிட்டு இருப்பாங்க. பட் நீங்க இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணும்போது நீங்க அந்த பெருசா ப்ரொமோஷன் தேடலையோ, இருக்கிறதே போதும் அப்படின்ற மாதிரி இருந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். எதனால மேம் அது? இப்போ எப்படி ப்ரமோட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? காசு கொடுத்து ப்ரமோட் பண்றது ஒண்ணு. எனக்கு எதுலேருந்துமே பெருசா வந்து வருமானம்னு கிடையாது. இப்போ என்னோட பாட்காஸ்ட்ல இருந்து எனக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு 1 லட்ச ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த 1 லட்ச ரூபாயில நான் ஒரு 20,000 ரூபாய் எடுத்து அதை ப்ரமோஷனுக்கு கொடுக்கலாம். ஆனா எனக்கே எதுவுமே வரல அப்படிங்கும்போது நான் ப்ரமோஷனுக்கு எப்படி நான் மணி வைஸ் இன்வெஸ்ட் பண்ணுவேன்? அதனால மணி வைஸ் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பொட்டென்ஷியல் அதுல எனக்கு பார்க்கல. அதனால நான் வந்து என்னோட சின்ன விஷயத்துல எனக்கு எப்படி வந்து ப்ரமோட் பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா உண்மையா சொல்லணும்னா இந்தியா கிளேட்ஸ் மாதிரி யூடியூப் சேனல்ஸ் எப்படியோ தேடி என்னை கண்டுபிடிச்சு இந்த மாதிரி இன்டர்வியூஸ் பண்றீங்கல்ல, அதுவே ஒரு மிகப்பெரிய ப்ரமோஷன் தான் நான் நினைக்கிறேன். அண்ட் வந்து பெண்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்கள் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? இப்போதைய காலகட்டத்துல விமனுக்கான அந்த ஒரு ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் என்ன சொல்வேன்னா, இது வந்து ஒத்தொத்தருக்கு ஒன்னொன்னு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது உங்களுக்கு ஃப்ரீடம் எதுவா இருக்கோ அது எனக்கு ஃப்ரீடமா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீடம்ங்கிறது ஃபினான்ஷியல் ஃப்ரீடமா இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீடம்ங்கிறது வந்து என்னை எங்கேயா வெளில போக விடுங்கடா, என்னை வீட்டுக்குள்ள அடைச்சு வைக்காதீங்க, அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஸோ ஒருத்தருக்கு ஃப்ரீடம்ங்கிறது ஒரு விஷயம். ஆனா எல்லா காலகட்டத்திலயுமே நம்ம அதை நோக்கி உழைக்கணும்னு நான் நினைக்கிறேன். இருந்த இடத்துல எல்லாம் எனக்கு கையில வந்து விழணும் அப்படின்னா அது நடக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம அதுக்கான எஃபர்ட்டை வந்து கன்சிஸ்டண்டா போடணும். அந்த கன்சிஸ்டன்சியை மட்டும் நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா ஐ திங்க் எதுல வேணா நம்ம வந்து சாதிச்சிட முடியும். ஆனா அந்த கன்சிஸ்டன்சி நம்ம நடுவில் விட்டுட்டோம் அப்படின்னா அது கிடைக்காது. கண்டிப்பா மேம். ஆஸ் அ பீயிங் அ விமன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா, இப்போ மூவிஸ்ல எல்லாம் வந்து பெண்களை போர்ட்ரேட் பண்ற விஷயம் வந்து ரொம்ப கொஞ்சம் வல்காரிட்டியா இருக்கோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? பெண்களை வந்து அந்த ஒரு செக்ஷுவல் கண்டென்ட்டுக்கும் இந்த கிளாமரஸ் கண்டென்ட்டுக்காக மட்டுமே வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா படத்துல மேபி அந்த கேரக்டர் தேவையே படாம இருக்கலாம். பட் ஏதோ ஒரு கிளாமரஸா ஒரு விஷயத்தை காமிக்கிறதுக்காக நம்ம ஃபீமேல் யூஸ் பண்றோம் இல்லையா? அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க மேம்? இது கோழி வந்துச்சா முட்டை வந்துச்சான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அது மாதிரி ஆடியன்ஸ் கேட்குறாங்கன்னு கிரியேட் பண்றாங்களா இல்ல கிரியேட் பண்றது தான் ஆடியன்ஸ் பாக்குறாங்களா அப்படிங்கிற கொஸ்டின் ஆன்சர் பண்ணாலே இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒரு கண்டென்ட் வந்து நல்ல கண்டென்ட் இல்ல அப்படின்னு கன்சியூம் பண்றவங்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை நிறுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி கண்டென்ட் நான் பார்க்க மாட்டேன், அந்த மாதிரி கண்டென்ட் எனக்கு தேவையில்லை அப்படின்னு ஒரு ஆடியன்ஸ் கையில அந்த பவரை எடுக்கும்போது கிரியேட் பண்றவங்க அதை பண்ண மாட்டாங்கல்ல. அதனால இது 2 சைடுமே இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, கன்சியூம் பண்றவங்ககிட்டயும் அவங்களுக்கு அந்த டைப் ஆஃப் கண்டென்ட் பிடிச்சிருக்கு, அந்த டைப் ஆஃப் கண்டென்ட் பிடிச்சிருக்கு அப்படிங்கறதுனால அதையே கொடுத்துட்டு இருப்போம் அப்படின்னு கிரியேஷன் சைட்ல நடக்குதோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மேம், இவ்வளோ நேரம் ரொம்ப சுவாரஸ்யமாக பேசியிருக்கீங்க. ஸோ என்னடா இது பாட்காஸ்ட் பண்ணுறவங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு நீ பாட்டு பேசிட்டே இருக்கீங்கன்னு எங்கள் கமெண்ட்டில் கழுவி ஊற்றுவாங்க. ஸோ அதனால் எங்களுக்காக நீங்கள் ஒரு ஷார்ட் ஸ்டோரி சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஸ்டோரி இல்லை, எனக்கு கேட்ட கதை, எனக்கு ஒருத்தவங்க சொன்ன கதையை நான் வந்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த உள்ளத்தில் நல்ல உள்ளம் பாட்காஸ்ட் சொன்னேன்ல, அதில் வந்த ஒரு கதைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஊர்ல ஒரு அப்பா அம்மா ஒரு சின்ன பொண்ணு 3 வயசு பொண்ணு இவங்க இருக்காங்க. அந்த அப்பா வந்து அந்த ஊர்ல இருக்கிற ஒரு சுகர் மில்லுல வேலை பார்க்குறாரு.
திடீர்னு ஒரு நாள் அந்த மில்லை வந்து மூடிடுறாங்க. இவங்க வந்து ரொம்ப ரொம்ப வசதி கம்மியாக இருக்கிற குடும்பம். அவங்க வீட்டில் இருக்கிற சாமான்லாம் வந்து ரொம்ப கம்மி. ஒரு சின்ன வீட்டில் இருக்காங்க. அந்த மில்லை மூடினதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை. அப்போது அந்த அந்த வீட்டில் இருக்கிற பாட்டி சொல்கிறாங்க, நம்மளோட உறவுக்காரங்க ஒரு கொஞ்சம் ஊர் தள்ளி அங்கே இருக்காங்க, நீங்கள் அங்கே போய் ஏதாவது வேலை பண்ண முடியுமான்னு பாரு அப்படின்னு ஒரு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. இந்த ஊரில் உனக்கு வேற ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, அதனால நீ என்ன பண்ணு, நீ வந்து அந்த ஊருக்கு போயிடு, அவங்க வீட்டுக்கு போய் பேச அவங்க கிட்ட, அங்கே ஏதாவது உனக்கு ஒரு வேலை கிடைக்கும், அங்கே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இது நான் சொல்கிறது வந்து ஃபோன்லாம் இல்லாத காலத்தில் நடக்கிற கதை. யார் வீட்லேயும் ஃபோன் கிடையாது, யார் கையிலையும் ஃபோன் கிடையாது. இப்போ நம்மளால் அந்த மாதிரி ஒரு காலத்தை யோசிச்சு கூட பார்க்க முடியாதுல்ல. அப்போது இந்த அப்பா அம்மா இந்த சின்ன பொண்ணு அவங்க வீட்டில் இருக்கிற சாமானை விட அவங்க மனசில் நம்பிக்கை அதிகமாக சுமந்துக்கிட்டு அவங்க அந்த அடுத்த ஊருக்கு போகிறாங்க. அந்த ஊருக்கு போகும்போது தான் தெரியுது அவங்களே வறுமையில் இருக்காங்க. அந்த உறவுக்காரங்களே அவங்களுக்கும் ஒன்றும் பெரிய வருமானம் இல்லை, அவங்களால எதுவுமே பண்ண முடியாது, இருந்தாலும் பண்ண முடியாது, இல்லைனாலும் பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்காங்க. அங்கேயும் அவருக்கு வந்து என்ன பண்ணுறதுங்கிறத பற்றின ஒரு எதுவுமே தெரியல. திடுதிப்புன்னு கிளம்பி அங்கே எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு ஊருக்கு வந்துட்டாங்க. ராத்திரி ஆயிடுச்சு, அவங்களுக்கு தங்க இடம் இல்லை. என்ன பண்ணுவாங்க? ரோட்லேயே படுத்து தூங்கிடலாமா? என்ன பண்ணுறது? ஒரு 3 வயசு குழந்தைய வச்சுருக்கோமே, என்ன பண்ணுறதுன்னு தவிச்சிட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தர் வந்து ஒரு அனாதை இல்லம் நடத்திட்டு இருக்காரு. அவர் வந்து என்ன ஏதுன்னு கேட்குறாரு. கேட்கும்போது இந்த மாதிரி எங்ககிட்ட கொஞ்சம் கூட பைசா இல்லை, எனக்கு வேலை இல்லை, எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் வந்து இந்த அனாதை இல்லத்தில் தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போனால் அந்த இடம் ஆல்ரெடி ஒரு சின்ன இடம், அங்கே நிறைய குழந்தைங்க இருக்காங்க. இந்த குடும்பத்துக்கும் அவர் வந்து ஒரு இடத்த வந்து ஒதுக்கி தராரு. இவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. அவங்க வந்து அங்கே கிட்டத்தட்ட 1.5 மாதம் இருக்காங்க அந்த இடத்துல. கொஞ்சம் ஏதாவது வேலை தேடி கொஞ்சம் காசு சேர்த்து ஒரு இடத்துக்கு வாடகைக்கு போய் இதெல்லாம் பண்ணும்போது நடுவில் அவங்க போகணும்ல, போய் வேலை தேடணும்ல. அதனால கணவன் மனைவி 2 பேரும் வேலைக்கு போகும்போது இந்த 3 வயசு குழந்தைய அந்த அனாதை இல்லத்தில் இருக்கிற மற்ற பசங்க பார்த்துக்கிறாங்க. அந்த கதையை அவங்க எனக்கு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அந்த அனாதை இல்லத்தை நடத்தினவரை வந்து இன்னி வரைக்கும் நாங்கள் வந்து அவருக்கு நன்றி சொல்லிகிட்டே இருக்கோம், அவர் குடும்பத்துக்கு நன்றி சொல்கிறோம். அந்த அனாதை இல்லத்தில் இருந்த குழந்தைங்க எங்களை வந்து நாங்கள் யாருமே அனாதை இல்லைங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு இப்போ கூட கொஞ்சம் சொல்லும்போது ரொம்ப நெகிழ்வாக இருக்குது. அதை எனக்கு முதல் தடவை கேட்கும்போது கொஞ்சம் கண்ணில் தண்ணியே வந்துருச்சு. அதனால் இந்த மாதிரி நம்மளை சுற்றியே நிறைய கதைகள் இருக்குது. இந்த மாதிரி கதைகள் நிறையா நம்ம வெளில கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக மேம். உங்களோட பாட்காஸ்ட் எந்தெந்த பிளாட்ஃபார்ம்லலாம் நம்ம பார்க்க முடியும்? எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் நீங்கள் கேட்கலாம். யூடியூப், ஸ்பாட்டிஃபை, ஆப்பிள் பாட்காஸ்ட், எல்லா பாட்காஸ்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லையுமே என்னோட எல்லா பாட்காஸ்ட்டையுமே நீங்கள் கேட்கலாம். அண்ட் என்னென்னு சர்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டிங்கன்னா நம்ம மக்கள் உடனே பார்ப்பாங்க. கதையோசை.com அப்படிங்கிற வெப்சைட்டில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். கண்டிப்பாக மேம். ஸோ தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள் பண்ணணும் அண்ட் உங்களுக்கும் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம் மேம். தேங்க்யூ. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, என்னோட கதையை வெளில சொல்றதுக்கான ஒரு சான்ஸ், அது அழகா கேள்விகள் மூலமா வெளில கொண்டு வந்ததுக்கு உங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. Hola! Your dream vacation to Dubai starts from rupees 29,999 only with GT Holidays. ஃபேமிலி அவுட்டிங், ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.